ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை, அதாவது ஆங்கிலத்தில் மைக்ரோ ஜாய் என்று சொல்லக்கூடிய சந்தோஷங்களை சிறப்பாக அனுபவிப்போம். மகிழ்ச்சியை நாமே உருவாக்குவோம். தேடத் தேவையில்லை, என்றென்றும் பங்காரு அம்மா நம்முடன். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஒரு தாய் தன் குழந்தையை பக்குவமாக வளர்ப்பது போல, என்னையே நம்பி வந்துவிட்ட உனக்கு எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று தெரியும். அதை அப்போது செய்வேன். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பழனியப்பா நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். என்னுடைய பேர் கலாராணி. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து. எங்களுக்கு அம்மா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அம்மா மன்றத்துக்கு போன பிறகு நாங்கள் படிப்படியாக நல்லா முன்னேறி நல்லா எங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்து நாங்கள் நல்லா இருக்கோம். அன்றைக்கி என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கும்போது கையில் 10 பைசா கூட கிடையாது. ஆனால் அம்மாட்ட நான் பாத பூஜை பண்ணி கேட்கவும் அம்மா சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை தான் காமிச்சாங்க. உனக்கு நீ போ, நீ என்ன கல்யாணத்துக்கு நான் உனக்கு இது பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி நான் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடச்சிது. அதே மாதிரி நல்ல மருமகனும் எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. நல்ல மருமக நல்ல பேரம்பேத்தியை கொடுத்துருக்காங்க. என் மகனும் மருமகளும் நல்ல மருமகளாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் மாலை போட்டு வரும்போது எனக்கு இருமுடி இலவசமாக தான் ஒரு சக்தி கூட்டு வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இப்போ நான் மாலை போட்டு வரேன். என்னால் 2 பேருக்கு மாலை போடுற அளவுக்கு அம்மா வசதி விட்டுருக்காங்க. சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் அம்மா வேலை பார்க்குற இடத்துல அரிசிலாம் வாங்கி கொடுத்து இது பண்ணாங்க. அம்மாவுக்கு அது ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.